உமன் சேஃப்டி அண்ட் சைல்ட் சேஃப்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிவிகே விஜய் அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஹாய் கைஸ், நான் உங்கள் மார்னிங் ஸ்டார் அண்ட் மை டியர் ஸ்டார்ஸ். நேற்று நடந்த பெரம்பூர் அண்ட் கொளத்தூர் தொகுதி பிரச்சாரத்தில் நம்ம டிவிகே விஜய் எதை பற்றி பேசியிருக்காருன்னா, உமன் சேஃப்டி அண்ட் சைல்ட் சேஃப்டி நம்ம நாட்டுக்கு இப்போ ரொம்பவே தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ரக் இஷ்யூ அண்ட் ட்ரக்கால் வர கிரைம் இப்போ நிறையவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கவர்மெண்ட் அதை தடுக்க என்ன செஞ்சாங்க 5 இயர்ஸ்ன்னு கேட்குறாரு. ஃபர்தர் இன்னொரு 5 இயர்ஸ் வந்தாங்க, இது இன்னும் எஸ்கலேட் ஆகணும்னு அவர் சொல்ல வராரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன சொல்கிறாருன்னா, சோறு தண்ணி கூட இல்லாமல் இருந்துடலாங்க, ஆனால் ஒரு சேஃப்டி இல்லாத இடத்துல எப்படிங்க இருக்க முடியும்? நைட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட பெண்களும் குழந்தைகளும் பயப்படுறாங்கன்னா அப்போ இந்த இன்டென்ஸை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய ஊழல்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டாஸ்மாக் ஊழல், வேலைவாய்ப்பு ஊழல் அப்படின்னு நிறைய சொல்கிறாரு. இந்த இதில் நிறைய நியாயமாக வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டிய நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்கிறாரு. ஆப்வியஸாக இது ஒரு பெரிய விஷயம் தான். சப்போஸ் இந்த மாதிரி ஊழல் நடந்துகிட்டு இருக்குன்னா இந்த இன்ஜினியர்ஸோ இல்லை இந்த கிராஜுவேட்ஸ்க்கோ ஒரு வேலை இல்லைன்னா அவங்க குடும்பம் ஆப்வியஸாக பாதிக்கப்படும். அதை பற்றி அவர் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட காசு தரேன்னு சொன்னால் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து நம்ம என்ன டேக்காவே எடுத்துக்கிறோம்னா, ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எதர் டிஎம்கே ஓட்டு போடுவோம் இல்லை ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவோம். ஏன் இந்த தடவை விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. பட் ஏன் போடணும்னு நான் நினைக்கிறேன், லைக் வாட் ஐ ப்ரிஃபர்னு நான் சொல்ல வரேன்னா, ரீசனாக நடந்த உமன்ஸ் டே ஸ்பீச்சில் ஒரு பேனிக் பட்டன் அப்படின்னு ஒன்று சொன்னார். பேனிக் பட்டன் யோசிச்சு பாருங்களேன், அவர் என்ன சொல்ல வராருன்னா, அரசு போக்குவரத்து, ஆட்டோஸ் அண்ட் எவ்ரிவேர் தேர் வில் பி அ பேனிக் பட்டன். இந்த பேனிக் பட்டனை மக்களுக்கு பிரச்சனைன்னு தோன்ற போது, எஸ்பெஷலி உமனுக்கு பிரச்சனைன்னு தெரியும் போது அதை அமுக்குனீங்கன்னா 5 நிமிஷத்தில், எப்படி 5 நிமிஷத்தில் அங்கே உங்களுக்கு சேஃப்டி என்ஷூர் பண்ண அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இமேஜின், உமன் அகேன்ஸ்டாக நிறைய இடத்துல நிறைய இஷ்யூஸ் நடக்குது. இந்த பேனிக் பட்டன் மட்டும் அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பெரிய தவறுகளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பாருங்களேன். நான் ஆஃபீஸாக பார்த்தீங்கன்னா இந்த பேனிக் பட்டனை பற்றி எந்த அரசியல் கட்சியுமே பேசல, யாரும் பேச விரும்பல. அது ஏன் இன்னும் தெரியல. ஒருத்தர் 2000 கொடுக்குறேன்னு சொல்கிறார், ஒருத்தர் 3000 கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஏன் பேனிக் பட்டன் நான் வைக்கிறேன்னு சொல்லும்போது மிச்சவங்களாம் ஏன் வைக்கணும்னு சொல்லல? ஏன்னா இந்த பேனிக் பட்டன் இஸ் மஸ்ட் ஒரு சைடில், அண்ட் இந்த பேனிக் பட்டன் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருந்தால் நிறைய இஷ்யூஸும் வரும். அதனால் நிறைய பேர் அதை சப்போர்ட் பண்ணல. பட் அஸ் அ சிட்டிசன் ஐ ப்ரிஃபர் அ பேனிக் பட்டன் ஷுட் பி இன்ஸ்டால்ட் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையும் ஒரு பேனிக் பட்டன் இருந்தால் தான் மக்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளும் ஃப்ரீயாக நம்ம பெண் குழந்தைங்களை வெளியில் அமுச்சு விடலாம். ஏதோ ஒரு பிரச்சனை பேனிக் பட்டன் போய் அமுக்கமானி உடனே அஃபிஷியல்ஸ் வருவாங்க, ஸோ அந்த இடத்துல அந்த பிரச்சனையை தவிர்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது பேனிக் பட்டன் தான், ஏன்னா இட் இஸ் அ மஸ்ட். அண்ட் விஜய் அதை சொன்னது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்குது. பிகாஸ் இட்ஸ் அ மேஜர் கன்சர்ன் அண்ட் எவ்ரி ஒன் நீட்ஸ் தட் பேனிக் பட்டன். இந்த பேனிக் பட்டனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் விசில் சின்னத்தை தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் எந்த கட்சி ஓட்டு போட்டாலும் யோசிச்சு போடுங்க, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பேனிக் பட்டன் தேவை. அண்ட் இதே மாதிரி பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் நியூஸ் உங்களுக்கு புரியுற விதத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்படி நான் உங்ககிட்ட வந்து சேர்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் என்னால் கொடுக்க முடியும் நியூஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும்.